எடப்பாடி வந்து ஸ்டாலின் லெவலுக்கு ஈக்குவல் கிடையாது, உதயநிதி லெவலுக்கு தான் ஈக்குவல்னு சொல்லி பொசிஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாட் ஈவன் அப் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டாலின், யுவர் அப் டு த லெவல் ஆஃப் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றத பொசிஷன் பண்ணிட்டாங்கன்றது தான் அர்த்தம். அது ஒரு கொடியை பார்த்த உடனே பெரிய கட்சி வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் பேசி உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிட்டீங்க. ஒரு 41 பேர் சம்பவத்தில் நியாயத்தை பேசாமல் விஜய்க்கு ஆதரவாக பேசி விஜய் உங்கள் பின்னால் வந்துடுவார், கூட்டணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சி இது பண்ணீங்க. பேச்சில் ஆணவம் இருக்குது, பேச்சில் அகங்காரம் இருக்குது, பேச்சில் அதிகார தோரணை இருக்குது. ஆனால் உன்னுடைய செயலில் வந்து டோட்டல் வீக்னஸ். யுவர் எக்ஸ்பிரஸிங் யுவர் வீக்னஸ். ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு. அந்த காலில் விழுந்த ஃபோட்டோ, மரியாதை வயதுக்கு மூத்தவர்கள் காலில் விழுறது வந்து இயல்பு, உங்கள் குடும்பத்துக்கு அந்த பண்பாடே கிடையாது அப்படிங்கிறாரு எடப்பாடி. என்ன மூத்தவர் காலில் போய் விழுந்தார்? சரி, இப்போ தமிழ் மகன் உஷன் இருக்கார், மூத்தவர் தான் அவர் தானே. இந்த தலைவர், அவைத்தலைவர், அவர் காலில் விழுவ சொல்லுங்கள், மூத்தவர். நீ அதிகாரத்துக்காக முதலமைச்சரை உன்னை ஆக்கிடுச்சு அந்த அம்மா, அதனால் போய் காலில் விழுந்த. நீ இன்றைக்கி வந்து அதனால தான் எடப்பாடியினுடைய இரட்டை நாக்கு. மக்கள் ஏன் நம்ப மாட்டாங்க எடப்பாடின்னா இந்த இரட்டை நாக்கு தான். இப்போ எப்படிங்க வந்து மக்கள் நம்புவாங்க? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எங்கே பிரகாசமாக? 210 இடங்கள் இந்த பார்க்க தானே போகிறோம். அந்த 70 சீட்டை வாங்கிட்டாருன்னா பெரிய விஷயங்க. கலைஞருடைய பையன் ஸ்டாலின் அப்படின்னா தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எடப்பாடி அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். கலைஞருடைய பையன் ஸ்டாலினுடைய அரசியல் வரலாறு உனக்கு தெரியுமா? உழைப்பு என்னன்னு தெரியுமா? மிசால போய் சிறைப்பட்ட மாதிரி சிறைப்பட்டிருக்கேன். தலைவர் ஆன பிறகு கலைஞர் ஏற்படுத்திய கூட்டணியை விட வலிமையான கூட்டணியை ஏற்படுத்தி இன்னைக்கு தொடர் வெற்றியை பெற்றுட்டு இருக்காரு ஸ்டாலின். அவருடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டார. நீ தொடர் தோல்வியில் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏன்னா அவர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜாதி பாலிடிக்ஸ், கேஸ்ட் பாலிடிக்ஸ், அதிகார ஆணவ பாலிடிக்ஸ், இந்துத்துவ பாலிடிக்ஸ். கையில் எத்தனை கயிறு கட்டியிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா? ஜாதி கயிறு, மத கயிறு. நீ எப்படி வந்து எல்லா ஜாதிக்கும் பொதுவானவராக இருக்க முடியும்? எப்படி வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக இருக்க முடியும்? வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிஸ். சார், இப்போ ஒவ்வொரு தேர்தலும் சரி, இந்த தேர்தல் வந்தாலே இந்த பிரச்சாரங்களில் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப முக்கியமாக படுவார். இப்போ கடந்த தேர்தலும் சரி, ஒரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு புகைப்படத்தை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வார். ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ளி மக்களை கவர்ற வகையில் அந்த பிரச்சாரம் இருக்கும். இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அவரும் அதற்கு உதயநிதி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இவர் வந்து அந்த காலில் விழுந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் வந்து இவருக்கெல்லாம் பஞ்சு டைலாக், சின்ன பையன்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறான், இவர் போய் சேர்ந்துருந்தால் மக்கள் நிம்மதியாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் அவரும் முன்வைக்கிறாரு. இந்த உதயநிதி எடப்பாடி மாற்றி விமர்சனம் வைக்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? எடப்பாடி வந்து ஸ்டாலின் லெவலுக்கு ஈக்குவல் கிடையாது, உதயநிதி லெவலுக்கு தான் ஈக்குவல்னு சொல்லி பொசிஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடப்பாடியினுடைய லெவல் வந்து நாட் ஈவன் அப் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்டாலின், யுவர் அப் டு த லெவல் ஆஃப் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றத பொசிஷன் பண்ணிட்டாங்கன்றது தான் அர்த்தம். அது இப்போ எடப்பாடியினுடைய தரம் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து ஒரு கொடியை பார்த்த உடனே பெரிய கட்சி வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் பேசி உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிட்டீங்க. ஒரு 41 பேர் சம்பவத்தில் நியாயத்தை பேசாமல் விஜய்க்கு ஆதரவாக பேசி விஜய் உங்கள் பின்னால் வந்துடுவார், கூட்டணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சி இது பண்ணீங்க. அவன் உங்களுடைய ஓட்டை எடுக்கிறதுக்கு விஜய் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை கலட்டி விட்டுட்டு உங்களுடைய அதிமுகவுடைய ஓட்டை, எம்ஜிஆருடைய ஓட்டை, ஜெயலலிதாவின் ஓட்டை, அண்ணாவின் ஓட்டை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இது கூட தெரியாமல் ஒரு இன்னசென்ட்டாக எடப்பாடி இருக்கார் அப்படின்னா பேச்சில் ஆணவம் இருக்குது, பேச்சில் அகங்காரம் இருக்குது, பேச்சில் அதிகார தோரணை இருக்குது. ஆனால் உன்னுடைய செயலில் வந்து யுவர் வீக்னஸ், அதாவது டோட்டல் வீக்னஸ். யுவர் எக்ஸ்பிரஸிங் யுவர் வீக்னஸ். அப்போ யார் மேலேயும் ஒரு நம்பகத்தன்மை கிடையாது. யாரும் உங்களை நம்பி வர்றதுக்கான ரெடினஸ் கிடையாது. அப்போ என்னாச்சு? அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து யுவர் டோட்டலி எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப். ஓகே, யுவர் அ ஃப்ராக்மெண்டட் அண்ட் ஃப்ரஜைல் பேஸ். அப்போ உங்கள் கட்சிக்காரங்களே வந்து இன்றைக்கி ஏடிஎம்கே தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்றைக்கி ஏடிஎம்கே களத்தில் நிற்கிது. நாட் பிகாஸ் ஆஃப் எடப்பாடி, பட் பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே, எம்ஜிஆர், பிகாஸ் ஆஃப் ஜெயலலிதா, பிகாஸ் ஆஃப் ரெட்டையில. விடக்கூடாதுன்றதுக்காக இறங்கி களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க. சரிங்களா? நாட் பிகாஸ் ஆஃப் த லீடர்ஷிப்பு. அந்த லீடர்ஷிப் வந்து நீங்கள் வந்து போய் காலில் விழுந்து எல்லாருடைய சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சராகி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணீங்க.
டிடிவி தினகரனை பதவி விட்டு காலி பண்ணீங்க. ஓபிஎஸ்க்கு ஆசை வார்த்தை காமிச்சு கூப்பிட்டு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டு வெளியே வந்த உடனே ஒற்றை தலைமைன்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு ஆப்படிச்சிங்க. நரேந்திர மோடியோட பக்கத்தில் உட்காந்து என்டிஏனுடைய மேஜர் பார்ட்னர் இவர் தான் சொல்லி அவர் பெருமைப்படும் போதும் திரும்பி வீட்டுக்கு வந்து மோடிக்கு துரோகம் பண்ணீங்க. இப்போ வந்து வேறு வழி இல்லை, இப்போ வந்து 20% ஆகிப்போச்சு, 40% ஓட்டை 20% காணாமல் போச்சு. ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டதுனாலையும் டிடிவி தினகரனை, சசிகலாவை, செங்கோட்டையனை எல்லாரும் கழட்டி விட்டு 20% போயிடுச்சு. இனிமேல் அதை எடுக்க முடியாது. சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை இழந்தாச்சு, தலித் மக்கள் நம்பிக்கை இழந்தாச்சு, பொதுமக்கள் அது நம்பிக்கை இழந்த பிறகு 20% வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு வேறு வழியே இல்லைன்னு போய் பிஜேபி காலில் விழுந்து கூட்டணியை ஏற்படுத்தி, ஐயா நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோன்னு சொல்லி ஓகே, ஆனால் பிஜேபின்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏடிஎம்கேன்ற ஒரு முகமூடி வேஷத்தை போட்டு பிஜேபி பசுத்தோல் போர்த்திய புலியாக நாங்கள் மக்கள் மத்தியில் போனோம்னா மக்கள் வந்து எங்களுக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மோடியையும் அமித்ஷாவையும் ஏமாற்றிருக்கீங்க. பிஜேபியை விட, தமிழ்நாடு பிஜேபி தலைவர்களை விட நீங்கள் யாரை வேணாலும் போடுங்க, அண்ணாமலை இருக்கக்கூடாது, ஒன்று தூக்கிடுங்க, வேறு யாரை வேணாலும் போட்டுக்கோங்க. அந்த பிஜேபி தலைவர்களை விட நான் உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருப்பேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வேன். பிஜேபி என்ன பண்ணுறாங்க? உங்களுடைய ஹிந்துத்துவ அஜெண்டாவை ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாட்டு பிஜேபி என்ன பண்ணுது? தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுது இல்லையே. நீட்டுக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் பண்ணும்போதும் அதுக்கு 4 எம்எல்ஏக்கள் வெளிநடை பண்ணது பிஜேபி. மும்மொழி திட்டத்தை கொண்டாந்து திணிச்சு இந்தியை திணிக்கிறது இன்றைக்கி வரைக்கும் தர்மேந்திர பிரதான் நேற்று வரைக்கும் சிபிஎஸ்சியில் மும்மொழி திட்டம் கொண்டாடுவேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஓகே, சமக்கர சிக்ஷா அபியான என்இபி 2020 ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் செய்வேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் வந்து இவங்களும் சொல்கிறாங்க, அண்ணாமலையும் சொல்கிறாரு, பிஜேபியும் சொல்லுது. அதைத்தானே நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தானே நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன். நான் அப்பப்போ அது எங்களுக்கு அந்த கொள்கைக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதை கேட்டுக்கிறாதீங்க, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. வேறு வழி இல்லை, அப்போ தான் நான் இங்கே அரசியல் பண்ண முடியும். ஏடிஎம்கே பேனரில் ரெட்டலையில் போய் நின்னா தான் நான் ஜெயிக்க முடியும். ஜெயித்த பிறகு நான் ஒட்டுமொத்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்களும் இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமையாக இருக்க போகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய போகிறோம். தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கணுமா எழுதி கொடுத்துட்றோம். தமிழ் மொழியை வந்து அடமானம் வைக்கணுமா அடமானம் வச்சிடுறோம். மும்மொழி திட்டத்தை அடமானம் வைக்கணுமா அடமானம் வச்சிடுறோம். எல்லாத்தையும் அடமானம் வச்சிடுறோம். நீங்கள் எது வந்து திட்டம் போட்டாலும் அதை ஏற்று இங்கே சாங்ஷன் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து முதலமைச்சராக மட்டும் எங்களை ஆக்கிடுங்க. இந்த மாதிரி போய் அங்கே கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டார். யார்? நான் 27 சீட்டு தான் கொடுப்பேன், ஏன்னா உங்களை குறைச்சா தான் நான் இங்கே ஜெயிக்க முடியும். ஜெயிக்காமல் உங்களுக்கு அதிக கூட்டு கொடுத்து தோற்று போச்சுன்னா, அதில் எல்லாம் டிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா அப்போ யாருமே பலன் இல்லாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு சிறந்த அடிமையாக இருக்கக்கூடிய நான் என்னை வெற்றி பெற வைங்கன்னு சொல்லி மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் சரண்டர் ஆகிட்டார். அவங்க வந்து சரி ஓகே நம்மளுக்கு கிடைத்த அடிமை சிறந்த அடிமை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி ஓகேன்னு சொல்லி தண்ணி தெளித்து விட்டாங்களா? உதயநிதியுடைய விமர்சனம் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்குது. நேற்று மலையில் முளைச்ச காலம் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுது. இது எப்போ போய் சேர்ந்துருந்தா எல்லாத்துக்கும் நல்லதாக இருந்திருக்குன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறார் எடப்பாடி. யார்? எடப்பாடி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். உதயநிதி எப்போ போய் சேர்ந்துருந்தா எல்லாரும் நிம்மதியாக இருந்திருக்கலாம். எங்கே சேர்ந்துருந்தா? செத்து போயிருந்தாவா? அப்போ எந்த அளவுக்கு வந்து அவர் உதயநிதியுடைய பிரச்சாரம் அவரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு. அந்த காலில் விழுந்த ஃபோட்டோ மரியாதை, வயதுக்கு மூத்தவர்கள் காலில் விழுறது வந்து இயல்பு, உங்கள் குடும்பத்துக்கு அந்த பண்பாடே கிடையாது அப்படிங்கிறாரு எடப்பாடி. என்ன மூத்தவர் காலில் போய் விழுந்தார்? சரி, இப்போ தமிழ் மகன் உஷன் இருக்கார், மூத்தவர் தான். அவர் தானே கட்சியினுடைய தலைவர், அவர் தானே இந்த தலைவர், அவை தலைவர். அவர் காலில் விழுவ சொல்லுங்கள் மூத்தவர்னு. நீ அதிகாரத்துக்காக முதலமைச்சர் உன்னை ஆக்கிடுச்சு அந்த அம்மா, அதனால் போய் காலில் விழுந்தேன். நீ இன்றைக்கி வந்து அதனால தான் எடப்பாடியினுடைய ரெட்டை நாக்கு. மக்கள் ஏன் நம்ப மாட்டாங்க எடப்பாடின்னா இந்த ரெட்டை நாக்கு தான். நீ எதையுமே செஞ்ச உன்னுடைய செயல்களை நீ வந்து இன்றைக்கி மாற்றி பேசுகிறாள். உன்னை நம்பி மக்கள் ஏதாவது வழக்கு போட்டால், நான் அன்றைக்கி அப்படியே சொன்னேன்,
பிரேமலதா விஜயகாந்துக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க ராஜ்யசபா சீட்டு தரேன்னு. 2026 கூட்டணி வச்சாதான் ராஜ்யசபா சீட்டு தருவேன்னு எடப்பாடி சொல்றாரு. அப்படின்னு எழுதியிருக்கீங்களா அதில் லெட்டர்? எடப்பாடி அப்படிதான் சொல்றாரு. அப்படின்னு லெட்டரில் இருக்கா? அந்த அம்மா லெட்டர் பப்ளிஷ் பண்ணிச்சுல, அதில் லெட்டரில் இருக்கா? அது மாதிரி கூட்டணி வச்சாதான் இருக்கா? இல்லை 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 எடப்பாடி சொல்றாரு. சரி, என்ன சொன்னார்? அந்த அம்மா சொல்லிச்சு இந்த லெட்டர் இருக்குன்னு சொல்லிச்சு. லெட்டர் கூட அப்போ கூட பப்ளிஷ் பண்ணலை அந்த அம்மா. அது என்ன சொல்லிச்சு? இந்த மாதிரி நான் எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லிச்சு. அக்ரிமெண்ட்டில் டேட்டா போட்டிருக்குன்னு கேட்டார். அப்போ எந்த அளவிற்கு ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராக எடப்பாடி இருக்கார். கூட்டணி கட்சிக்கு நம்பகத்தன்மை கிடையாது. யாரெல்லாம் அவரை தூக்கி பிடிச்சாங்களோ அவங்களுக்கும் நம்பகத்தன்மை கிடையாது. தூக்கி பிடிச்சவங்க அத்தனை பேர் காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு அவங்க காலை வாரி விடுறது தான் அவருடைய குணம். 10.5 ரிசர்வேஷன் கொடுத்த வன்னிய மக்கள்கிட்டையும் நம்பிக்கை இல்லை. 2 முறை அவங்களோட ஓட்டை வாங்கி ஜெயித்தார். ஓகே, ஆனால் சிவகங்கையில் போய் அது முடிஞ்சு போன விஷயம்னு சொல்லி முடித்தார். வன்னிய மக்கள்கிட்ட வந்து நான் வந்து வந்தால் செய்வேன்னு சொல்கிறது. அப்போ இங்கே ஒரு நாக்கு அங்கே ஒரு நாக்கு. அப்போ எப்படிங்க வந்து மக்கள் நம்புவாங்க? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எங்கே பிரகாசமாக? 210 இடங்கள் உறுதி பார்க்க தானே போகிறோம். அந்த 70 சீட்டை வாங்கிட்டாருன்னா பெரிய விஷயங்க. நீங்கள் 70 சீட்டு ஏற்கனவே வாங்கினா 64 சீட்டா 68 சீட்டான்னு தெரில. இவரால் 64 வாங்க முடியுமான்றதை முதல்ல செக் பண்ணுங்கள். இந்த பக்கம் ராமதாஸ் நிற்கிறாரு அன்புமணிக்கு ஆப்படிக்கிறதுக்கு. அந்த பக்கம் சசிகலா நிற்கிறாங்க எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆப்படிக்கிறதுக்கு. அந்த பக்கம் கிருஷ்ணசாமி நிற்கிறாரு எடப்பாடிக்கும் என்டிஏவுக்கும் ஆப்படிக்கிறதுக்கு. இந்த 3 பேரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை எடப்பாடி என்டிஏ கூட்டணிக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. அப்போ அதனுடைய தாக்கம் இருக்க தானே செய்யும். ஏடிஎம்கே ஓட்டு ஏடிஎம்கேக்கு வரும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஓட்டு ரெட்டலை ஓட்டு அது அப்படியே நிற்கும். அதை வந்து எடப்பாடியினுடைய செயல்கள்னால் பிடிக்காதவங்க வேறு பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ விஜய்க்கோ இல்லை சீமானுக்கோ போகிற வாய்ப்பு இருந்துச்சு. அதை இப்போ வந்து இப்போ சசிகலா கட்சி ஆரம்பித்ததுனால அது வந்து அங்கே போகிறதுக்கு குறையும். அது ஒரு பெர்சன்டேஜ் குறைஞ்சு இந்த பக்கம் வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் எங்கே ஜெயிப்பீங்க? நீங்கள் 60 சீட்டு ஜெயிக்கிறது பெரிய விஷயங்க. அது இல்லை, ஒரு தனிப்பெரும் தலைவராக எடப்பாடி இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது கலைஞருடைய பையன் ஸ்டாலின் அப்படின்னா தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எடப்பாடி அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்னு என்ன கலைஞருடைய பையன் ஸ்டாலின்? கலைஞருடைய பையன் ஸ்டாலினுடைய அரசியல் வரலாறு உனக்கு தெரியுமா? உழைப்பு என்னன்னு தெரியுமா? மிசால போய் சிறைப்பட்ட மாதிரி சிறைப்பட்டிருக்கியா? சொல்லுங்கள். கலைஞர் என்ன தூக்கி கொடுத்துட்டாரா ஸ்டாலினுக்கு? வந்து அவர் இருக்கும்போதே வந்து தலைவர் பதவியை தூக்கி கொடுத்துட்டாரா? செயல் தலைவரை ஆக்கினதே அன்பழகன். கலைஞர் சும்மா கொடுக்கலையே. கலைஞர் மரணத்துக்கு பிறகு தானே இவர் தலைவராகவே ஆகிறார். தலைவர் ஆன பிறகு கலைஞர் ஏற்படுத்திய கூட்டணியை விட வலிமையான கூட்டணியை ஏற்படுத்தி இன்றைக்கி தொடர் வெற்றியை பெற்றுட்ருக்கார ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டார. நீ தொடர் தோல்வியில் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்வியை பெற்றுட்ருக்காரு. ஸ்டாலின் தொடர் வெற்றியை பெற்றுட்ருக்காரு. ஏன்னா அவர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜாதி பாலிடிக்ஸ், கேஸ்ட் பாலிடிக்ஸ், அதிகார ஆணவ பாலிடிக்ஸ், இந்துத்துவ பாலிடிக்ஸ், கையில் எத்தனை கயிறு கட்டியிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா? ஜாதி கயிறு, மத கயிறு. நீ எப்படி வந்து எல்லா ஜாதிக்கும் பொதுவானவராக இருக்க முடியும்? எப்படி வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக இருக்க முடியும்? திருநீர் பூசுறது ஒரு இந்துக்கு அடையாளம். ஆனால் கையில் கயிறு கட்டுறது மாணவர்களே கட்டக்கூடாதுன்னு நீதிபதி சந்துரு ஒரு கமிஷன்லேயே சொல்லியிருக்காரு. மாணவர்கள் மத்தியில் ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு இந்த கயிறு கட்டுறதுனால வருது. அதனால் சண்டைகள் வருது. அதனால் வெட்டுக்குத்து கலவரங்கள் ஏற்படுது. இந்த கயிறை அறுத்தறியணும்னு சொல்லியிருக்காரு சந்துரு. ஆனால் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கவர் எத்தனை கயிறை கட்டியிருக்கீங்க? அப்போ என்ன மெசேஜ் யூ ஆர் கிவிங்? அப்போ நீ எந்த ஜாதிக்கு சொந்தமானவன், எந்த மதத்துக்கு சொந்தமானவன்? நீ வந்து மற்ற மதங்களுக்கு எப்படி மதிப்ப? எப்படி மற்ற ஜாதியை நீ மதிப்ப? அப்போ அது வந்து அது அதிலே வெளிப்பட்டு போகுது. ஸோ யூ ஆர் டோட்டலி ஒரு அன்ரிலையபிள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, யூ ஆர் நாட் கிரெடிபிள் எனஃப். நம்பகத்தன்மை இல்லாதவர். எதையுமே உங்களை நம்பி எதையுமே செய்ய முடியாது. பணம் உங்கள் கையில் இருக்கிறதுனால தான் தோன்றித்தனமாக அதிகாரத்தையும் ஆணவத்தையும் பறைசாற்றக்கூடிய விதமாக நடக்கக்கூடியவராக எடப்பாடி இருக்கார். அவருடைய உடல் மொழி, அவருடைய வாய்மொழி, அவருடைய
அதிகார தோரணை, ஏதோ ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி, மற்றவங்கெல்லாம் வந்து இது மாதிரி, த வே இன் விச் ஹி டாக்ஸ், இவர் தான் என்னமோ அதிமுக கட்டளி பண்ணது மாதிரி, ஒரு சப்மிசிவ் இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு பண்பு இல்லை, ஒரு 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 தாழ்மையான ஒரு குணம் இல்லை. இதை வச்சு எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? எப்படி ஓட்டு போடுவான்? ஸ்டாலின் மீதான விமர்சனத்தை முன்வைக்கிறார்ல. முன்னாள் முதல்வர் கருணாநிதியவே அவர் சிறை வச்சுருந்தார், வீட்டு சிறை வச்சுருந்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி. என்னங்க ஒரு ஏதாவது ஒரு கிரெடிபிளாக எதுவுமே பேசுகிறதுக்கு சட்டியில் ஒன்றும் இல்லைன்னா அகப்பையில் ஒன்றும் வராது. அங்கே ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கு. எதுவுமே நீ செஞ்ச சாதனைகளே உன்ட்ட ஒன்றும் கிடையாது. நீ எதையுமே சொல்கிற அளவுக்கு உன்ட்ட ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ என்ன கருணாநிதியை போய் சிறை வச்சாங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம்? இதென்ன அவுரங்கசீப் காலமாக அது? ஒன்றும் தெரியாமல் மீடியா டெய்லி கலைஞர் கருணாநிதியை காமிச்சிட்டு தான் இருந்தது. எந்த அளவுக்கு அவங்க ஸ்டாலினும் அவங்க குடும்பமும் அவர் கலைஞரை வந்து கண் போல் பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியும். இறந்து ஒரு முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் இறந்துருக்காரு. இடம் கேட்க போகும்போது நீ எப்படி ஒரு பிஹேவ் பண்ண? ஒரு சீஃப் மினிஸ்டர் கூடிய அந்த இதோட பிஹேவ் பண்ணீங்களா? இதே ஜெயலலிதா இருந்திருந்தால் உடனடியாக செஞ்சுருப்பாங்க. ஸ்டாலின் போய் கேட்டதுக்கு உடனே அதுக்கான உத்தரவு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எடப்பாடி எந்த அளவுக்கு வந்து அலக்கழிச்சு பாடியை வந்து ராஜாஜி ஹாலில் இருக்குது. அப்போ நான்லாம் அங்கே இருக்கேன். நான் ராஜாஜி ஹாலில் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழகம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. இடம் தரமாட்டேன்னு சொல்லி நீ கேஸை வாபஸ் வாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு யாரோ போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணி இத்தனை வேலை உருவாக்கி அந்த ஒரு தமிழுக்காக தன்னை கொடுத்த தலைவனுக்கு, சமூக நீதிக்காக பாடுபட்ட தலைவனுக்கு, ஓகே, கலைஞரும் எம்ஜிஆரும் அவ்வளவு நட்போடு இருந்தாங்க. பர்சனல் நட்போட. அரசியல் ரீதியாக அவங்க ரெண்டு பேரும் எதிரியாக இருந்தாலும் பர்சனலாக நட்போடு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு அவருடைய பையன் நேரடியாக வந்து உன்னை சந்தித்து கேட்குறாரு. என்ன ஒரு மெக்னானிமிட்டி இருந்துச்சா எடப்பாடிட்ட? ஒரு பெருந்தன்மை இருந்ததா? கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு தானே வாங்கினார் அவர். கோர்ட்டில் போய் வாதாடி தானே வாங்கினாங்க அந்த இடத்த. அப்போ நீ என்ன ஒரு ஒரு மெக்னானிமிட்டி இருக்குது? இன்றைக்கி வந்து சிறை வைத்தார்கள், நான் விசாரணை கமிஷன் போடுவேன். உடனே வைக்கணும். கொடநாடு வழக்கில் விசாரணை பண்ணி தண்டிக்காமல் போன குற்றத்திற்கு ஸ்டாலினுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். கொடநாடு வழக்கில் உள்ளதுக்கு போட்டு எடப்பாடியை உள்ளே வச்சுருந்தா இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடப்பாடி பேசுவாரா? அம்மா இறந்த வழக்கை வந்து ஆரம்ப ஆணையம் கமிஷன் வந்து ஒரு ப்ராப்பராக நடந்து சும்மா இருந்தவன் குற்றவாளி, நீங்கள் எல்லாம் சும்மா இருந்தீங்க, நடவடிக்கை எடுக்காமல் அந்த அம்மாவுக்கு மேல் சிகிச்சை கொடுக்காம செவனேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லி எல்லா பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா இந்த அளவுக்கு இன்றைக்கி எடப்பாடி பேச மாட்டார். பேசுவாரா? அப்போ ஸ்டாலினுடைய பெருந்தன்மை இன்றைக்கி அவருக்கே வினையாக வந்து முடியுது. யாருக்கு பெருந்தன்மை காட்டணும்னு ஒரு விவஸ்தை ஒன்று இருக்குல்ல. ஸ்டாலின் வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு, மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவதற்கு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, கவர்னர் பண்ணக்கூடிய அனைத்து சட்டவிரோத காரியங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணுவதற்கு, மத்திய அரசு செய்கிற அனைத்து மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கு இதுக்கு தன் நேரத்தை செலவழித்தார் அவர் வந்து. ஆனால் வந்த உடனே ஒரு 6 மாதத்தில் இவங்களுடைய மேலே இருந்த எடப்பாடி மேலே இருந்த கேஸெல்லாம் வந்து விரைவுபடுத்தி பிடிச்சி எல்லா பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டு ஆக்ஷன் எடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளியிருந்தாருன்னா இன்றைக்கி எடப்பாடி இந்தளவுக்கு பேச மாட்டார். அப்போ பெருந்தன்மையை வந்து காமிக்க வேண்டிய இடத்துல காமிக்கணுன்றது வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியணும். சார், இறுதியாக இப்போ அந்த எல்லா கருத்துக்கணுக்குள்ளுமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு 10%, 44, 33 அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், எங்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொன்ன தாவேக்கா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து ஒரு 18, 17, 8 to 10 இடங்கள், அதிகபட்சமாக 2 to 10 இடங்கள் தான் பிடிப்பாங்கன்னு சொல்லி அந்த கருத்துக்கணிப்பு கிட்டத்தட்ட எல்லா கருத்துக்கணிப்புமே அதான் சொல்லுது. 40% வாக்கு வங்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்று 8 to 10 தொகுதிக்குள் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எப்படி சார்? 40% வாக்கு வந்து இருந்தால் 200க்கு மேலே ஜெயிச்சிடலாங்க.
160-80 ஜெயிக்கலாம், 40% வாக்கு. தாவேக்காரங்க அப்படி சொன்னாங்க, ஆனால் கருத்து கணிப்பில் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. கருத்து கணிப்பில் எப்படிங்க, என்னங்க, எப்படி கருத்து கணிப்பு பண்ணுறாங்கன்னு தெரில. கமலஹாசனுக்கு டவுன் பாக்கெட்ஸில் வந்து 15% வந்துச்சு, 8லேருந்து 15% வந்துச்சு எங்கள் சில டவுன் பாக்கெட்ஸில். அது மாதிரி விஜய்க்கும் சில இடங்களில் வந்து 8லேருந்து 10-18% இருக்குமே வெளியே. தமிழ்நாடு முழுக்க நீ எவ்வளோ வாங்குவ? அதை தானே மெயினு. தமிழ்நாடு முழுக்க நீ 5 கிராஸ் பண்ணிட்டேன்னா பெரிய விஷயங்க. 5% நீ கிராஸ் பண்ணிட்டேன்னா பெரிய விஷயன்றேன் நான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஸ் 5, செகண்ட் மைல் ஸ்டோன் என்னது? சீமானை ஜெயிக்கிறது. சீமானை ஜெயிச்சிட்டேன்னா செகண்ட் மைல் ஸ்டோனை தாண்டிட்டேன்னு அர்த்தம். உனக்கு எங்கே சீட்டு வரும்? சீமானுக்கே சீட்டு வரல, உனக்கு எப்படி சீட்டு வரும்? உனக்கு எப்படி சீட்டு வரும்? மாற்று இன்னைக்கு எடுத்துட்டா, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு எடுத்துக்கிட்டா சீமான் தான் மாற்று. யுவர் நாட் மாற்று, நீ மாற்று கிடையாது. சீமானுடைய கொள்கை என்ன, திட்டங்கள் என்ன, ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருக்குது. அது ரெண்டாவது விஷயம். அது செயல்படுத்த முடியுமா முடியாதுன்றது ரெண்டாவது விஷயம். யாருடைய எக்ஸப்ட் டிஎம்கேனுடைய அறிக்கை தவிர ஏடிஎம்கே 1 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா, தாவேக்கா 1.5 லட்சம் கோடி டு 2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா. அப்போ அது சேர்த்தா 3 லட்சம் கோடி, ஏடிஎம்கே சேர்த்தா 2 லட்சம் கோடி. சீமான் கணக்கு எடுத்துக்கிட்டால் அவருடைய அறிக்கையை செயல்படுத்தணும்னா 8 லட்சம் கோடி வேணும், வருஷத்துக்கு 8 லட்சம் கோடி வேணும். அப்போ ஆனால் அவருடைய விஷன் வந்து லாங் டேர்ம் விஷன். விஷன் இஸ் குட், பட் எக்ஸிக்யூஷன் இஸ் ஃப்ளாடு. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ செயல்படுத்தக்கூடிய திட்டம் எதுனா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் செயல்படுத்தக்கூடிய லெவலில் இருக்குது. இதுதான் இன்றைக்கி செயல்படுத்த. அப்போ மக்கள் வந்து எடை போடுவாங்கல்ல யார் செயல்படுத்த போகிறாங்கன்னு. அப்போ நீ சீமானை ஜெயிக்கிறது முதல்ல உனக்கு வந்து டாஸ்க், 2வது மைல்ஸ்டோன். ஓகே, நீ 234 தொகுதியிலையும் நீ வந்து ஏதாவது 2 தொகுதியில் எடுத்துக்கிட்டு 20% இருக்குது, 18% இருக்குது, 30% இருக்குதுன்னு சொல்லி இந்த இந்த சர்வே வலதுசாரி சிந்தனையாளர்களது அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கு அவன் ஏதாவது ஒன்று போட்டுட்ருப்பான். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நன்றி சார், நிறைய நல்ல தகவலுள்ள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அவருடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி.